ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ராகியை வச்சு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு கப் அளவுக்கு ராகியை நல்லா கழுவி 8 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 8 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்க போகிறோம். கூடவே ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காவையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். பால் நமக்கு திக்காக இருக்கணும், அப்போ தான் ஸ்வீட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி அரைச்ச பாலை இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா வடிகட்டிக்க போகிறோம். இப்போ ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு எடுத்து வச்சிருக்கிற ராகி பால், ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பொடி, ஒரு கப் அளவுக்கு வெல்லம் எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அடுப்பு ஆன் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நமக்கு எல்லாமே போட்டு நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருந்தோன்னா நமக்கு இந்த மாதிரி அல்வா பதத்துக்கு நல்லா கெட்டியாகி வரும். இப்போ மேலே ஒரே ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் சேர்க்க போகிறோம். அதுவே போதும் நமக்கு. கூட நிறைய நெய்யெலாம் சேர்க்கணுன்னு அவசியமே இல்லை. இப்போ நமக்கு பேனில் நல்லா ஒட்டாமல் வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி ஒரு பிளேட்டிங்க்கு மாற்றிக்கலாம். இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த ராகி மணியை யாரெல்லாம் சின்ன வயசில் சாப்பிட்ருக்குறீங்கன்னுட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தியான வீடியோஸ்க்கு பார்த்தா விலாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.